அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய வகுப்பு சிம்பிளிஃபிகேஷன். ஏற்கனவே 2 வீடியோ சிம்பிளிஃபிகேஷனை பற்றி ஈஸியாக ஒரே செகண்டில் எப்படி ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுன்றதை போட்டிருக்கேன். ஸோ இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லென்த்தாக ஒரு ஈக்குவேஷன், அதாவது ஒரு சம் கொடுத்துட்டாங்க. இதை சுருக்க சொல்கிறாங்க, ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், இதில் 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ அந்த 2 நம்பர் எது? 343, 113. ஸோ இப்போ இங்கே என்ன குறி இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போ 343ல் 113 மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். என்ன வருது? 0. 4ல் 1 போச்சுன்னா 3, 3 1 போச்சுன்னா 2. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக இருக்குது. கணக்கு பார்க்கும் பொழுது ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் ஆன்சர் வந்து சாதாரணமாக நம்ம கழித்து போட்டுறோம். அவ்வளோதான். ஸோ இது எப்படி வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதற்கு இப்போ நான் தெளிவாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன் 343, பின்றது 113ன்னு எடுத்துக்கிட்டேன். மீதி ஏதாவது வேறு ஏதாவது நம்பர் இருக்கா? இல்லை, இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஏ எத்தனை தடவை இருக்குது? 3 தடவை. என்ன பண்ணியிருக்காங்க? பெருக்கியிருக்காங்க. அப்போ நம்ம அதை எப்படி எடுத்துக்கலாம்? ஏ கியூப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது இங்கே பி இருக்குது, மைனஸ் பி கியூப் 3 தடவை இருக்குது, 113 பை ஏ எத்தனை தடவை பெருக்கியிருக்காங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் போட்டாச்சு. ஏவையும் பியையும் பெருக்கியிருக்காங்க, அதனால் ஏபின்னு போட்டேன். ஸோ ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி வடிவத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பி. அதனால தான் ஏல பியை மைனஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இதனுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் இதனுடைய ஃபார்முலா. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க? இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வகுத்தலாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மீதி ரிமைண்டர், சரி அந்த ஸ்டெப்பையும் எழுதிடுவோம். பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி கொடுத்துட்டா இது எதுக்கு ஈக்குவல்? இந்த ஏ மைனஸ் பி. இங்கே ஏன்றது எது? 343. பின்றது எது? 113. ஸோ என்ன ஃபார்முலாவில் மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருப்பாங்க, அது அடுத்த கணக்கில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இங்கே ஏ கியூப் மைனஸ் பி கியூப்னு இருக்குது. அந்த கணக்கில் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப்னு இருக்கும். ஓகேங்களா? தென் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வருங்க? ஏ ப்ளஸ் பி. இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கணக்கை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன உங்களுக்கு க்ளூ கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி 2 நம்பர்களை கொடுத்து இந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னா இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே மைனஸ் இருந்தால் 2 நம்பரையும் மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருக்குன்னா 2 நம்பரையும் என்ன பண்ணிக்கணும்? ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஒரு சம் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இரண்டாவது கணக்கு 0.08 இன்ட்டு 0.08 இன்ட்டு 0.08 ப்ளஸ் 0.02 இன்ட்டு 0.02 இன்ட்டு 0.02 பை 0.08 இன்ட்டு 0.08 மைனஸ் 0.0016 ப்ளஸ் 0.02 இன்ட்டு 0.02. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லென்த்தாக ஒரு சம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எத்தனை நம்பர் வருதுன்னு பாருங்கள் ரிப்பீட்டடாக. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 0.08ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து 0.02ன்னு இருக்குது. வேறு ஏதாவது நம்பர் இருக்கா? ஸோ இது 2 இருந்தால் நான் என்ன சொன்னேன்? மேலே ப்ளஸ் இருந்தால் 2ஐயும் கூட்டி போட்டுறணும். அவ்வளோதான். ஆனால் இங்கே மூன்றாவதாக வேறு ஏதாவது நம்பர் இருக்கா பாருங்கள். இருக்குது. என்ன இருக்குது? 0.0016. உடனே இந்த நம்பரை பார்த்தோன்னே நீங்கள் வெக்ஸ் ஆகிடக்கூடாது. ஒன்றும் கிடையாது. அவன் போன சம்மில் 0.08 இன்ட்டு 0.06ன்னு கொடுத்துருப்பான். அந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அதாவது 2 நம்பரையும் பிரித்து பெருக்கி போட்டிருப்பான். ஏபியை அப்படி போட்டிருப்பான். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டான்னா பெருக்கி போட்டுட்டான். அதாவது நம்மளை கொலாபரேட் பண்ணுறதுக்காக ஏவையும் பியையும் பெருக்குனா என்ன ஆன்சர் வருதோ அதை போட்டான். அதனால் இப்போ இது எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கணும்?
0.08 இன்ட்டு 0.02. ஓகேங்களா? 2 ஜீரோக்கு 2 ஜீரோ, 8 2 16. இப்போ நமக்கு எந்த ஃபார்முலாவில் இருக்குது? ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபுக்கான ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ நாம் இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன குறி இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போ 2 நம்பரையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்கணும். 0.08 0.02 ரெண்டையும் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ண போகிறோம். 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 10, 10க்கு 0 மீதி 1. அப்போ இங்கே 1 வந்துடும். 0.0 நமக்கு என்ன ஆப்ஷன் வருது? 0.10 இல்லை. அப்போ 0.1 தான் கரெக்டு. இதுக்கப்புறம் நம்ம 0 போட்டாலும் சரி போடனாலும் சரி. அப்போ இதனுடைய ஆன்சர் என்னது? 0.1. உங்களுக்கு பார்த்த உடனே ஈஸியாக புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கணக்கு புரியுது அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அடுத்த கணக்கை பாருங்கள். வாங்க 3வது கணக்கு. இப்போ பாருங்கள், 256 × 256 144 × 144 / 112ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256 நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஏன்னு எடுத்துக்கிறேன். நான் என்னென்னு எடுத்துக்க போகிறேன்? ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது 144 பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது எந்த வடிவத்தில் இருக்குது பாருங்கள். 256 ஏன்னா அப்போ எத்தனை தடவை இருக்குது? ஏ 2 தடவை இருக்குது. அப்போ நான் ஏ ஸ்கொயர்னு போட்டேன். அடுத்தது இங்கே மைனஸ், இங்கே பி 2 தடவை இருக்குது, பி ஸ்கொயர் போட்டேன். ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், சாதாரணமாக 256ல் 144 கழிச்சா என்ன வருது? 2 1 1 வந்துடுச்சா? அப்போ நான் என்ன பண்ணேன்? ஏல பியை மைனஸ் பண்ணேன். ஸோ அப்போ இந்த வடிவத்தில் தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதில் நாம் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஏ மைனஸ் பியை நான் என்ன பண்ணுறேன்? இங்கே எழுதிக்கிட்டேன். அப்போ அடித்தா ஏ மைனஸ் பி அடிச்சிடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி. ஸோ இது உங்களுக்கு சம் போடுறதுக்காக சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி சம் கேட்டால், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாடல் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? 2 எண்ணையும் நீங்கள் கூட்டிடணும். கூட்டினா என்ன வருது? 256 144 கூட்டினா என்ன வருது? 10க்கு 0 மீதி 1, 10க்கு 0 மீதி 1 400. எங்கே இருக்க ஆப்ஷன்? பி. இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ ஏற்கனவே 2 கணக்கு நம்ம ஏ கியூப் மைனஸ் பி கியூப்பில் பார்த்தோம். இப்போ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்து ஒரு சம் பார்க்கலாமா? 4வது கணக்கு, அதாவது 0.337 ப்ளஸ் 0.126 தென் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 0.337 மைனஸ் 0.126 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து கீழே அந்த 2 எண்களையும் பெருக்கியிருக்காங்க. ஸோ இதுலேயும் 2 நம்பர் தான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ இப்போ வரும்பொழுது நம்ம எப்படி எடுத்து எழுதிக்கலாம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். தென் நடுவில் என்ன குறி இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ அடுத்தது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் தென் ஏபி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டா இதனுடைய ஆன்சர் வந்து என்ன தான் வரும்னா 4 தான் வரும். இந்த மாதிரி இருக்குன்னா எந்த நம்பர் கொடுத்தாலுமே இதனுடைய ஆன்சர் என்ன வரும்? 4 தான் வரும். எப்படின்னு பாருங்கள். இப்போ இதில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதே ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா? ஸோ இங்கே மேலே இது 2 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணுவோமா? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரையும் நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணும்போது குறியை மாற்றிக்கணும். இது ப்ளஸ்ஸாக இருக்குது, நான் இங்கே மைனஸாக போட்டேன். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு நான் ப்ளஸ்ஸாக போட்டேன். அப்போ ஏ ஸ்கொயரில் மைனஸ் ஏ ஸ்கொயர் போயிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி பி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும்.
தென் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2ab ப்ளஸ் 4ab. ஸோ இப்போ நான் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோம், புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பதில் நான் எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? 4ab டிவைடில் என்ன இருக்குது? ஏபின்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த ஏபியும் அடித்தா என்ன வந்துடுது? 4 வந்துடுது. ஸோ இப்போ இந்த மாதிரி டைப்பில் கேட்குறாங்க அப்படின்னா இதனுடைய ஆன்சர் கண்ணை மூடிக்கிட்டு என்ன தான்? 4 தான். ஓகேங்களா? இதே நம்பரில் எந்த நம்பர் கொடுத்தாலும் a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் தென் மைனஸ் அடுத்தது ஏபி கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 5வது கணக்கு. அடுத்தது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 117ன்னு கொடுத்துட்டாங்க. ஏபி வந்து 54 எனில் a + b / a - bயின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு என்ன குழு கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தான் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். இது பாருங்கள், a ஸ்கொயர் கொடுத்துருலாம், b ஸ்கொயர் கொடுத்துருலாம், ஏபி கொடுத்துருலாம். அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா a + b ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஏன்னா அவன் a + b தானே கேட்குறான். அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. நமக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயருக்கு ஏற்கனவே மதிப்பு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 117. ஸோ இந்த இதுக்கு பதில் நான் 117 எழுதிட்டேன். இந்த 2abல ஏபிக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. என்னது? 54. ஸோ அடுத்து இந்த 2ஆல் அதை பெருக்கிக்கிறேன். பெருக்குனா என்ன ஆன்சர் வரும்? 117 2ஐயும் 54ஐயும் பெருக்குனா 2 4 8 2 5 10 108. 108ஐயும் 117ஐயும் கூட்டினா 225. ஓகேங்களா? ஸோ அப்போ a + b ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன வருது? 225. அதே மாதிரி நமக்கு என்ன தேவை? a - b. அப்போ a - b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எப்பவும் போல் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் பதில் 117 மைனஸ் 2 × 54. ஸோ இப்போ 108 117 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 9. ஆனால் நமக்கு a + b ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூவாக வேணும். a + b உடைய மதிப்பு மட்டும்தான் வேணும். அப்போ ஸ்கொயரை நீக்குங்க. அப்போ என்ன வரும்? 15. 15 ஸ்கொயர்னால் 225. இப்போ 9னா 3. இதுதான் a + b a - b. ஸோ இப்போ நம்ம இதில் இதுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பை a - b. அப்போ 15/3 1 3 5 5. அவ்வளோதாங்க. இதுதான். இப்போ நம்ம இந்த 5 கணக்கில் என்ன ஈக்குவேஷனை என்ன ஃபார்முலாவை நம்ம அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. தென் a - b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் a + b a - b. ஓகேங்களா? அடுத்தது a³ - b³ a³ - b³ ஃபார்முலா என்னது? a - b × a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். அதுவே வந்து a³ + b³ ஃபார்முலா என்னது? a + b × என்ன வருதுங்க? a ஸ்கொயர் மைனஸ் ab தென் ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் இந்த வீடியோவில் இந்த கணக்குகளை நாம் எளிமையாக போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாடலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த மாதிரி கணக்குகளை சர்ச் பண்ணி போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா. தேங்க்யூ டு ஆல்.